நேற்றாட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ரீடிங் பண்ண போகிறோம். நீங்கள் கொஞ்ச நாள் யாருக்கிடையாவது பேசாமல் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கலாம். கொஞ்ச நாளாக நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அவங்க கூட பேசுகிறாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க? இப்போ அப்படிங்கிறது இன்னொரு 2 வாரத்துக்குள்ளே உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ரீடிங். பார்த்தலாம். பேசுகிறதுக்கு லேட் பண்ண போகிறாங்களா? இப்போ பேசுனா என்ன பேசுவாங்க? இதுதான் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஆக மொத்தம் நீ சொன்னது தான் சரின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிட்டே இருக்க, அப்படி தானே? நீ என்ன பேசுறியோ அதுதான் கரெக்டு, நீ என்ன பண்ணியோ அதுதான் கரெக்டு. ஆக மொத்தம் நீ சொல்கிறது தான் கரெக்டு, நீ பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்லிகிட்டே தான் நீ நிற்கிற. கிட்டத்தட்ட அதாவது இது ஒன்றும் நீ பிடிச்ச மயிலுக்கு தான் 3 கால் அப்படின்ட்டு நிற்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் அதாவது ஆமாம், நீங்கள் சொல்கிறது தான் சரின்ட்டு நீங்கள் நடந்துக்கிறீங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல போகிறாங்க. நம்ம 2 பேர்த்தோட சந்தோஷத்தை பற்றி நினைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தா நீ என்னை கண்டிருப்ப, நீ என்னை கண்டுக்கவே இல்லை. நீ நான் சமாதானப்படுத்த வந்தப்போ நீ கண்டுக்கலை, இல்லை நீ சமாதானப்படுத்த வருவேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ வரல. நம்ம சந்தோஷமாக தானே இருந்தோம், சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினச்சோம். நான் உனக்கு பிடிக்காத விஷயம் பண்ணுறேன், உனக்கு எதிராக பண்ணுறேன் அப்படின்னு நீயாவே நினச்சிக்கிற. ஆனால் அப்படி கிடையாது, நீயாக தான் நினச்சிக்கிற. இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, அதாவது நீ அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் இதாக எடுத்துக்காதீங்க. நீங்கன்னு சொன்னது நல்லா இருக்காது ரிலேஷன்ஷிப்பில், சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி நம்ம 2 பேர் இப்படி பழகிறது சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல, அதனால நீ பேசாமல் இருக்கியா? இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ என் கூட பேசுகிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட பேசாமல் இருக்கியா? ஆனால் எனக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நீ தான் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற. எனக்கு இன்னொரு விஷயம் வருது, இதுவும் சில பேர்த்துக்கு இருக்கலாம், மேபி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், சரிங்களா? அதாவது என் கூட வேறு ஒருத்தர் அன்பு செலுத்துகிறாங்க, அதை கூட நான் கண்டுக்காமல் தான் இருக்கேன். நான் உன் நினப்பில் தான் இருக்கேன். நீ இப்படி என்னை அப்செட் பண்ணிட்ட, என்னால் எதுலேயுமே கவனமே செலுத்த முடிய மாட்டேங்குது. என் பக்கத்தில் இருக்கவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் என் மேலே அன்பு காட்ட தான் செய்கிறாங்க, அக்கறையாக இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது, அதில் கவனம் செலுத்த முடிய மாட்டேங்குது. நம்மளை பற்றி தான் நினச்சிட்டு நான் என்னால் எதுலேயுமே கவனம் கூட செலுத்த முடியாமல் நான் இப்படி இருக்கேன்.
என்ன இப்படி பண்ணுறீங்க இல்லையா? இது எப்படின்னு தெரியல. மேபி சில சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னா சூழ்நிலை ரிவர்ஸாக இருக்கலாம். ஆனால் நம்ம நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணது வந்து அவங்க உங்ககிட்ட பேசினா என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? ம். சரி, இதை நான் க்ரியேட் பண்ண டெக்கு. சரிங்களா? இதை கீழே வீடியோ கால். ஓகே, பரவாயில்ல. இதில் என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதாவது அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது ப்ளஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கங்கிறதும் கூட. சரிங்களா? அவங்க என்ன பேசுவாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கங்கிறது கூட. ம், பார்த்தீங்களா? ஐ மிஸ் யூ. தெரியுதா? எவ்வளோ கரெக்டாக பொருந்தது பாருங்க இல்லையா? அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர் யூ ஹாப்பி விதவுட் மீ? நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்கியா? அதுதான் இது. எப்படி பாருங்களேன், அதுதான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற மெசேஜ். ஆர் யூ ஹாப்பி? 10 ஆஃப் கப்ஸ் என்ன ஹாப்பினஸ் கார்டு இல்லையா? நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்கியா? அவங்க இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, வேறு என்ன பார்த்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ பேஷண்ட் வித் மீ. நீ என் கூட ரொம்ப பொறுமையாக இருக்கிற, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நீ இந்த அளவுக்கு என் கூட பொறுமையாக இருப்பேன்னு நான் நினைக்கல. ஆனாலும் நீ என் கூட பொறுமையாக இருக்க. ஏன்னா அவங்க உங்கள் கூட பேசாமல் இருக்காங்க இல்லையா? ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க போல இருக்குது, சண்டை இந்த போடாமல். அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இன்னொன்று எடுக்கலாமா? இன்னும் 2 எடுக்கலாம். ஓ, ஐம் பிளானிங் டு கிவ் யூ அ சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. திடீர்னு ஃபோன் கால் வருமோ? அது உங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும்னு நினைக்கிறேன். அது ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ், நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொல்லிடுவாங்களா முன்னாடியே? அப்படின்னா இது மனசில் நினைக்கிறாங்க. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா பண்ணுவாங்க? கிடையாது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஐ எம் ரிசீவிங் சயின்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதாச்சும் சயின்ஸ் கேட்டிருப்பாங்க, அது அவங்களுக்கு கிடைக்கிது. சரிங்களா? இப்போ சகுனம் நிமித்தம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. இப்போ கோயிலுக்கு போகிறோம், எனக்கு இந்த மாதிரி தெரியணும், நான் இன்றைக்கி உங்கள் கோயிலுக்கு வர்றேன், எனக்கு இந்த 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 சைன் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அப்படின்ட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா சில சமயம் நான் கேட்பேன், இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் தெளிவில்லாமல் இருக்கேன் அப்படின்னா நான் கடவுள்கிட்ட கேட்பேன். நான் கோயிலுக்கு வரும்போது உங்களுக்கு போட்டிருக்கிற மாலையில் வந்து நான் ரெட் ரோஸ் பார்க்கணும், சிகப்பு ரோஜா, நீங்கள் போட்டிருக்கிற மாலையில் சிகப்பு ரோஜா இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நான் வேண்டியிருக்கேன். அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லை, பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதாச்சும் சைன் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இன்றைக்கி நான் வந்து வெள்ளை குதிரை பார்க்கணும். குதிரை நான் நேரில் ஃபோட்டோவில் இல்லை. சரிங்களா? நம்மளாம் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வெள்ளை குதிரையை பார்த்துட்டு சைன் கிடச்சிருச்சு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா உண்மையை சொல்கிறேன், நான் ஒரு வெள்ளை குதிரை நேரில் பார்க்கணுன்னு கேட்டு இப்போ வரைக்கும் பார்க்க முடியல. அதுதான் உண்மை. சரிங்களா? உங்கள் அன்பு உண்மை, பிரபஞ்சம் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை உண்மை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சைன் கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, அதுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான சைன் கேட்கணும். நான் இன்றைக்கி ரெட் ரோஸ் பார்க்கணும்,
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ அந்த ஏரியா, நீங்கள் இருக்கிற ஏரியா வந்து நிறைய பூக்கடை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெட் ரோஸ் இருக்கும். அது ஒரு ஸ்ட்ராங் சைன் கிடையாது. இப்போ நான் கேட்டேன் பார்த்தீங்களா, நான் வந்து நேரில் வெள்ளை குதிரை பார்க்கணும் அப்படின்ட்டு. அது கேட்டு மாதக்கணக்காச்சு. இப்போ வரைக்கும் வெள்ளை குதிரை வந்த பாடே இல்லை நேரில். சரிங்களா? அதனால் இதுதான் வந்து அவங்க பேசுவாங்க. மெசேஜ் சின்னதாக முடிச்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அது போக இன்றைக்கி பௌர்ணமி. சரிங்களா? பௌர்ணமி இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். நேற்று மத்தியானம் தொடங்குச்சா. எப்படி இருந்தாலும் பௌர்ணமிக்கு முன்னத்த நாள், பின்னாடி நாள் ப்ளஸ் அமாவாசைனாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் பிந்தைய நாள் வந்து நமக்கு கண்டிப்பாக முக்கியம். சரிங்களா? அது போக சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்குது அப்படின்னாலோ, நீங்கள் சந்திரன் கூட க்ளோஸாக இருக்கீங்கன்னாலோ வந்து இந்த மெசேஜ், இன்றைக்கி வந்த மெசேஜ் உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். உதாரணத்துக்கு என்னையே கூட எடுத்துக்கலாம். என்னோடய லைஃப் பாத் நம்பர் 2, அது டேரோவில் ஹை ப்ரீஸ்டஸ், அது சந்திரனோட கார்டு. என்னோடய பிறந்த தேதி வந்து 18, அது டேரோவில் மூன் கார்டு. சரிங்களா? நான் ரிஷபராசி, எனக்கு சந்திரன் உச்சம். ஸோ இப்படி சந்திரனாகவே இருக்கும். ஸோ அமாவாசை அப்புறம் முந்தின நாள் பிந்தின நாள், அதே மாதிரி பௌர்ணமி டைமில் நான் கவனமாக இருப்பேன். ஏன்னா அதிகமாக சந்தோஷப்படுறது, அதிகமாக வருத்தப்படுறது, கொஞ்சம் எதாச்சுன்னாலும் அழுகிறது, அந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும் சந்திரன் கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு. அதனால் நீங்கள் பௌர்ணமி டைமில் நீங்கள் வானத்தில் நிலாவை பார்த்து நீங்கள் கும்பிட்டுக்கலாம் அவங்கள. சரிங்களா? அது ரொம்ப நல்ல விஷயம் அந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா எப்போவுமே பௌர்ணமி நாள் அன்றைக்கி நல்லா தெரிய போகிறதில்ல. மேகமூட்டமாக இருக்கும், மழை வரலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நேற்று சந்திர தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது, பௌர்ணமி நிலா. சரிங்களா? நல்லபடியாக இந்த நாள் அமையும், இந்த பௌர்ணமி நாள் அமையும். வாழ்த்துக்கள்.